வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். வெளிநாட்டிலிருந்து இலங்கை வந்தவருக்கு விமானத்தில் காத்திருந்த அதிர்ச்சி. வெளிநாட்டிலிருந்து இலங்கை வந்த சுற்றுலா பயணி ஒருவரிடமிருந்து பறக்கும் விமானத்தின் பணம் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக முறைப்பாடு பதிவு செய்யப்படுகிறது. அதற்கமைய சீனாவைச் சேர்ந்த சந்தேக நபர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அபுதாபியிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்த விமானத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதொடர்பில் பாதிக்கப்பட்ட சுற்றுலா பயணியினால் செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கமைய விமானம் தரையிறங்கிய போது பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சுமந்திரனுடன் திடீர் சந்திப்பு. வடகிழக்கின் சபைகளில் ஆட்சியமைக்கப் போவது யார்? உள்ளூராட்சி சபைகளில் தமிழிசை கட்சி ஆட்சி அமைப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்க எதிர்பார்த்திருப்பதாக தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சித்தார்த்தன் அறிவிக்கின்றார். அதேபோன்று தமிழிசை கட்சியும் சில சபைகளில் விட்டுக் கொடுத்து ஏனைய தமிழ் கட்சிகள் ஆட்சியமத்திற்குரிய வழிவகைகள் தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றனர். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்களுடன் இலங்கை தமிழிசை கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் சந்தித்திருக்கின்றார். செல்வன் அடைக்கலநாதன் மற்றும் சித்தார்த்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், சந்திரகுமார் உட்பட்டோரும் கலந்து கொண்டனர். உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக எவ்வாறு செயற்படுவது என்பது தொடர்பாகவும் இதன்போது கலந்துரையாடல் செய்யப்பட்டிருப்பதாக சித்தார்த்தன் அறிவிக்கின்றார். ஹொத்மலையில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் சிக்கி காயமடைந்தவர்களை சிகிச்சை பெறுவோர்களையும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய மற்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக் ஆகியோர் வைத்தியசாலை சென்று பார்வையிட்டுள்ளனர். அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வந்திருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது. ரம்போடை கரண்டியல்ல பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு கொட்டகலை பொரஸ்ட்ரிக் தோட்ட மக்கள் இன்று கண்ணீர் மல்க கண்ணீரஞ்சலி செலுத்தினர். அவர்களின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்தித்தனர். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. பல்வெட்டு துறையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கிய யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள். முள்ளியவாய்க்கால் நினைவு வாரம் ஆரம்பமாக இருக்கும் நிலையில் முள்ளியவாய்க்கால் மக்களோடு இணைந்து யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளியவாய்க்கால் நினைவு முற்றத்தில் சிறுமதன பணிகள் முன்னெடுப்போம். வடமாகாண முதலமைச்சர் ஆகின்றார் சுமந்திரன். யாழ்ப்பாணம் கந்தரோடையில் அமைந்திருக்கும் விசேட மண்டபத்தில் அனைத்து கட்சிகளுக்கும் உரிய விசேட கூட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. மாகாண சபை தேர்தலில் மாகாணத்தில் வடமாகாணத்தில் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்க விருப்பம் உள்ளதை சுமந்திரன் வெளியிட்டுள்ளார். ஸ்ரீதரன் முதலமைச்சர் ஆவதையும் விருப்பம் வெளியிடப்படுகின்றது. ஸ்ரீதரன் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்காவிட்டால் தான் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குவேன் என்றும் சுமந்திரன் குறிப்பிடுகின்றார். இதேவேளை கடந்த சில மாதங்களாக தனிப்பட்ட கலந்துரையாடல்களில் இதே விதமான கருத்துக்களை சுமந்திரன் வெளிப்படுத்தி வருகின்றார். விக்னேஸ்வரன் போல அரசியல் பரிச்சயமற்றவர்களை வெறும் மக்கள் கவர்ச்சியாக்காக முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குவதை விட சுமந்திரன் பொருத்தமான முதலமைச்சராக இருப்பார் என்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் பெரும்பாலானவர்களில் அபிப்பிராயம் உள்ளது. யாழ்ப்பாணத்தில் காணாமல் போன பெண் பல பேரினால் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். இளவாலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியொன்றைச் சேர்ந்த பெண்ணொருவர் கடந்த 4 நாட்களின் முன்னர் வீட்டிலிருந்து காணாமல் போயிருந்தார். இதோடபில் தந்தை இளவாலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் பதிவு செய்திருந்தார். அவர் தமது வீட்டில் தங்கியிருந்த நிலையில் அங்கிருந்து காணாமல் போயிருப்பதாகவும் கிளிநொச்சியில் இருக்கும் சித்தப்பா குடும்பத்தினர் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்தனர். தமது மகள் காணாமல் போன விடயம் தொடர்பாக தனது தம்பிக்கு தொடர்பு இருப்பதாக சிறுமியின் தந்தையின் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் சித்தப்பாவை போலீசார் விசாரணைக்கு அழைத்தனர். இதற்கிடையில் கிளிநொச்சி கனகபுரத்தில் அமைந்திருக்கும் வீட்டில் தங்கியிருப்பதாகவும் அதிகாலை 3:30 அளவில் திடீரென காணாமல் போய்விட்டதாக சித்தி கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்திருக்கிறார். தமது வீட்டுக்கு திரும்பி வந்ததாக குறிப்பிட்ட சித்தப்பா குடும்பத்தினர் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் அழைத்து சென்றனர். காணாமல் போன முறைப்பாடு இளவாலை போலீஸ் நிலையத்தில் இருப்பதனால் கிளிநொச்சி போலீசார் அங்கு அனுப்பி வைத்தனர். இளவாலை போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் காதலன் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதுடன் தனது நண்பனுக்கும் இரையாக்கியிருக்கிறார். வீட்டில் ஏற்பட்ட முரண்பாட்டை அடுத்து கிளிநொச்சி கனகபுரத்தில் இருக்கும் சித்தப்பா குடும்பத்தின் வீட்டுக்கு சென்றதாகவும் சித்தப்பாவுக்கும் முறையற்ற தொடர்பு இருப்பதாக குடும்பத்தினர் சந்தேகம் வெளியிடுகின்றனர். முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரஃப் ஹக்கீம் காங்கிரஸை மக்கள் துரத்த ஆரம்பித்து விட்டார்கள் என்று ஐக்கிய மக்கள் காங்கிரஸ் அறிவிப்போம். பொத்துவில், அக்கரைப்பற்று, சம்மாந்துறை, நீந்தவூர், இருக்காமம், மாவடிப்பள்ளி மற்றும் மாளிகைக்காடு, நவீதன்பள்ளி போன்ற இடங்களிலிருந்து மக்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை வெளியேற்றியிருக்கின்றார்கள்.
இதன் தொடர்ச்சியாக கல்முனை தொகுதியிலிருந்தும் எதிர்காலத்தில் படுதோல்வியுடன் முஸ்லிம் காங்கிரஸ் வெளியேறும். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 93 உயர்பிட உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து கல்முனை வந்தாலும் கரீஸின் அரசியல் முன்னெடுப்புகளுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் தோல்வியடையும் என்றும் வெளியேறி செல்வார்கள் என்றும் ஐக்கிய மக்கள் காங்கிரஸ் செயலாளர் நாயகம் ஏகியா கான் அறிவிக்கின்றார். அண்ணனை கொலை செய்த தம்பி. லிந்துலையில் நடந்த பயங்கரம். நுவரெலியா லிந்துலை பிரதேசத்தில் தம்பியொருவர் தனது அண்ணனை மண்வெட்டியினால் தாக்கி கொலை செய்துள்ளார். இது தொடர்பாக லிந்துலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். லிந்துலை பிரதேசத்தினைச் சேர்ந்த 53 வயதுடைய நபரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்யப்பட்ட அண்ணனும் சந்தேக நபரான தம்பியும் ஒரே வீட்டில் ஒன்றாக வசித்து வந்துள்ளனர். சம்பவத்தன்று அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டது. தகராறு எல்லை மீறியதனால் கோபமடைந்த தம்பி தனது அண்ணனை மண்வெட்டியினால் தாக்கி கொலை செய்துள்ளார். இதையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் பிரதான சந்தேக நபரான தம்பியை கைது செய்துள்ளனர். மரக்கறி விலைகளின் விலைகள் அதிகரிப்பு. சந்தையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி அறிக்கைகளின் அடிப்படையில் புறக்கோட்டை மொத்த விற்பனை சந்தையில் 650 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட பூஞ்சி 750 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. இதே நேரத்தில் 1000 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட தக்காளி 1200 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. கடந்த சில வாரங்களாக 160 ரூபாய் தொடக்கம் 180 ரூபாய் வரை காணப்பட்ட தேங்காயின் விலை மீண்டும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில் உப்பு 1 கிலோகிராமின் விலை 350 ரூபாவாக காணப்படுகின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது. நாம் அநீதியை எதிர்கொள்ளும் போது ஒருபோதும் மௌனமாக இருக்கக்கூடாது. கனடா நாடாளுமன்ற உறுப்பினர் நாதன் வெளியிட்டிருக்கும் விசேட அறிவிப்பொன்றில் குறிப்பிட்டிருக்கின்றார். முல்லைத்தீவில் மே மாதம் 12ஆம் திகதி தமிழ் இனப்படுகொலை வாரத்தின் முதல் நாளை குறிக்கும் வகையில் காணாமல் போனவர்கள் தமிழ் குடும்பங்கள் முல்லைத்தீவின் முள்ளியவாய்க்காலில் ஒன்று கூடி உயிர் வாழ்வையும் நினைவையும் குறிக்கும் ஒரு எளிய அரியவசை கஞ்சியை முள்ளியவாய்க்கால் கஞ்சியாக பரிமாறினார். போரின் இறுதிக்கட்டங்களில் உயிர் இழந்தவர்களை நினைவுகூரும் வகையில் தமிழ் இனப்படுகொலைக்கு நீதி கோரும் கோரிக்கையை தொடரவும் இந்த நிகழ்வுகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. நினைவை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தையும் இழப்பு மற்றும் எதிர்ப்பின் வரலாற்றை எதிர்கால சந்ததியினருக்கு கடத்துவதன் முக்கியத்துவத்தையும் பங்கேற்பாளர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகின்றனர். தமிழ் பேசும் கட்சிகளோடு முதலில் பேசி வருகின்றோம். பல சபைகளில் தலைமை பொறுப்பை ஏற்ற முதலில் தமிழ் பேசும் கட்சிகளுடன் கட்சியின் தலைமைத்துவ பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசாட் பதுதீன் அறிவிக்கின்றார். கிண்ணியா பெரியார் ஊற்றுமுனை நகரசபைக்கு சொந்தமான கட்டிடத்தில் இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்கள் உறுப்பினர்களாக வெற்றியீட்டியவர்களுடன் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருந்தது. தொடர்ந்தும் கருத்து தெரிவித்திருக்கும் ரிசாட் பதுதீன் அதிகபட்ச ஆதரவுகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதுவும் திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, மன்னார், வவுனியா, முல்லைத்தீவாக இருக்கலாம். இதில் ஆட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்க பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றோம். நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் நல்ல சபைகளை உருவாக்கி அதன் மூலம் பிரதேசத்தின் அபிவிருத்திக்காகவும் உச்சப்பயனை பெற்றுக் கொடுப்போம் என்று கூறியிருப்பதுடன் எதிர்காலத்தில் திருகோணமலை மாவட்டத்துக்கான மாவட்ட தலைமைத்துவம் மற்றும் மத்திய குழு உட்பட்டவற்றை உயர்பீட ஒன்றுகூடலின் பின்பு முடிவுகள் எடுப்போம். இம்முறை திருகோணமலை மாவட்டத்துக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நல்லதொரு முடிவுகளை பெற்று மாற்றம் கண்டிருக்கின்றன. இதற்காக கட்சியின் உயர்பீட உறுப்பினர்கள், செயலாளர்கள் உட்பட்டவர்கள் உழைத்த அனைவருக்கும் நன்றிகள் தெரிவிப்பதாக ரிசாட் பதுதீன் அறிவிக்கின்றார். தமிழின அழிப்புக்கு நீதி கிடைக்க துணை நிற்கும் கனேடிய தேசத்தக்கம். கனடாவில் பணிபுரியும் ஈழத்தமிழர்களுக்கு சார்பாக நன்றி தெரிவித்த குகதாஸ். முள்ளியவாய்க்கால் தமிழின படுகொலைக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் கனேடிய அரசாங்கம் மக்கள் தொடர்ந்து முன்னெடுத்து வரும் சகல நடவடிக்கைகளையும் ஈழத்தமிழர்கள் பெரும் ஆவலுடன் வரவேற்பதுடன் நன்றிகளை தெரிவிக்கின்றோம் என்று வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் குகதாஸ் அறிவித்திருக்கின்றார். இலங்கையில் 2009ஆம் ஆண்டு யுத்தகலத்தில் இடம்பெற்றது தமிழின படுகொலை என்பதை கனேடிய அரசாங்க பாராளுமன்றத்தில் பிரகடனப்படுத்தியிருப்பதுடன் ஒவ்வொரு வருடமும் மே மாதம் இனப்படுகொலை வாரமாக அனுஷ்டிப்பதும் தமிழின படுகொலை தொடர்பான வரலாறுகளை மாணவர்களுக்கு தெளிவூட்டல் என்ற வேலைத்திட்டம் தற்பொழுது கனடாவின் நகரசபை பகுதிகளில் தமிழின படுகொலை நினைவகம் என்ற தூபியும் அமைக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட ஈழத்தமிழர்களுக்கு நீதி கிடைக்க மிக பெரும் பக்கபலமாக கனேடிய அரசு செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. மனதை உருக்கும் செயல் என்று ஆற்றியிருக்கின்றார் கனடாவின் பிரதான முதல்வர் ஒருவர். படுகொலையை மறுப்பவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கொழும்பு செல்லுங்கள் என்று கனடாவில் இடமில்லை என்றும் பொதுவழியில் உரையாற்றியிருக்க விடயம் வரவேற்கத்தக்க விடயங்களில் ஒன்றோ.
தமிழர் தாயகம் மக்களுக்கும் இனப்படுகொலை இல்லை அல்லது முள்ளியவாய்க்கால் இறுதிப் போரில் தமிழின படுகொலைகள் நடைபெறவில்லை என்று தெரிவிக்கும் எவரையும் கனடா மண்ணில் அரசியல் அரங்கில் அனுமதிக்க கூடாது என்ற கருத்தை வலியுறுத்தியிருக்கின்றார். புலம்பெயர் தேசங்களில் வாழும் அனைத்து ஈழத்தமிழர்களும் தங்கள் வாழும் நாடுகளில் தமிழின படுகொலைக்கான நீதியின் கதவுகள் திறப்பதற்கான பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் அறைகூவல் விடுக்கின்றார். நன்றி.